இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நான் மசாலா எல்லாமே வறுத்து தான் அரைக்க போறேன். அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மசாலாலாம் வறுக்கிறதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நல்ல கலர் மாதிரி வதங்கிடுச்சு. இதோட நம்ம வந்து ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதை சேர்த்துடலாம். தக்காளியும் வதக்கிடலாம். இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ மல்லித்தூள் சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த மசாலா தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து அடுப்பை சிம்ல வச்சுட்டு வதக்கணும். அப்பதான் அதோட பச்சை வாசனை நல்லா போகும். இதில் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல் போடுறேன். இந்த தேங்காய் துருவலையும் வந்து நல்லா வறுத்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குனீங்கன்னா தீஞ்சு போயிடும். குழம்பு வந்து கசப்பாக தெரியும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம மசாலா எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு இதில் டேஸ்ட் இருக்கும். நல்ல பச்சை வாசனை போக கொஞ்சம் பொறுமையாக நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷமாவது இது மொத்தமும் எல்லா மசாலாவும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் இதில் வேலையே கிடையாது. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல இந்த மசாலா வதக்கல தான் வந்து டேஸ்ட்டே இருக்கு. இந்த மசாலா வந்து நல்ல பச்சை வாசனை போக நல்லா வறுத்தாச்சு. இதை இப்போ ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும். கொஞ்சம் கூட அந்த திப்பியெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும். அப்போதான் வந்து கத்திரிக்காய் குழம்பு வந்து தொக்கு மாதிரி இருக்கும். நம்ம வறுத்து ஆற வச்சிருந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. நம்ம இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நான் ஒரு 10 கத்திரிக்காய் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காய் நான் வாங்கியிருக்கேன். அதான் நல்லா இருக்கும் குழம்புக்கு. அதுக்காக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது உள்ள ஏதாவது பூச்சி இதாக இருந்தால் தெரிஞ்சிடும் நமக்கு. புழுவில் இருந்துன்னா இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். தண்ணி நல்லா உதறிட்டு போடலாம். கத்திரிக்காயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் கத்திரிக்காய் உள்ளே வந்து உப்பு பிடிக்கும். இது நல்லா வதக்கிடலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து உடஞ்சி போகாத அளவுக்கு அப்படி நைஸாக வந்து திருப்பி விட்டு வதக்கணும். ரொம்ப போட்டு கரண்டி வச்சு கலர்னிங்கன்னா வந்து உடஞ்சி போயிடும். லைட்டாக கரண்டி திருப்பி விட்டிங்கனாலே போதும். கத்திரிக்காயோட கலர் நல்லா மாறிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வதங்கியிருக்கும். இந்த கத்திரிக்காய் பார்த்தோன்னே தெரியும் இதிலே பாதி வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சமாக தான் வேகணும். குழம்பு கொதிக்கும் போது அதுவும் வெந்துடும். இந்த எண்ணெயிலே வந்து நம்ம கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலா விழுத சேர்த்து இந்த எண்ணெயில் வந்து லைட்டாக வதக்கிடலாம். அப்போ இன்னும் கூடுதல் டேஸ்ட் இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல. இது நம்ம மசாலா அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தண்ணி, இதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். இந்த மசாலாவை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்றணும். இப்போ இந்த எண்ணெயில் நல்லா மசாலா வந்து வதக்கியாச்சு. வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்றிடலாம். இப்போ நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி எடுத்துருக்கேன். லெமன் சைஸ் எடுத்தீங்கனாலும் ரொம்ப புளிப்பாயிடும். நம்ம ஒரு தக்காளி வேற சேர்த்துருக்கனால கொஞ்சமாக புளி போட்டால் போதும். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டிங்கன்னா போதும். அந்த புளி கரைசலை இதில் ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம்.
எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கெட்டியா தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. அதனால தண்ணி கம்மியா ஊத்துனீங்கன்னா போதும். இந்த மசாலாலாம் போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊத்துனீங்கனாலே போதும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் இதில சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டியாயிருச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு குழம்பு. இப்ப நம்ம இதில வந்து கத்திரிக்காய போட்டுறலாம். லைட்டா இத வந்து கலந்து விட்டுறலாம். அடுப்ப நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சு விட்டீங்கன்னா, கத்திரிக்காயும் நல்லா வெந்துரும். இந்த எண்ணெயும் நல்லா மேல மிதந்து வந்துரும். இப்ப நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். எண்ணெயும் நல்லா மேல மிதந்து வந்துருச்சு. கத்திரிக்காவும் சூப்பரா வெந்துருச்சு. இப்ப நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க பார்க்கறதுக்கே அருமையா இருக்கு. இப்ப குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த மாரி கிரேவி மாரி இருந்தா தான் நல்லாருக்கும். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. அப்பதான் டேஸ்ட் நல்லாருக்கும். இப்ப சாப்பிட்டு பார்த்துடலாம். கத்திரிக்காய் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. சூப்பரா இருக்கு குழம்பு. செமையா இருக்கு. இந்த குழம்புல இருக்கக்கூடிய கத்திரிக்காய் சாப்பிடும்போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த எண்ணெயில நம்ம உப்பு போட்டு வேக வைக்கிறனால செமையா இருக்கும். அட்டகாசமா இருக்கு. நீங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல நெறைய வெரைட்டி நெறைய பேர் வேற வேற விதமாலாம் செய்வாங்க. ஒரு வாட்டி நீங்க இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு. சூப்பரா இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்ல, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். 2 நாள் இருந்தா கூட இந்த குழம்பு கெட்டு போகாது. ரொம்ப நல்லாருக்கும். நீங்க இந்த மெத்தட்ல ஒரு தடவ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய் பாய்.